அஸ்ஸலாமு அலைக்கும் பிரியமானவர்களே, எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு ஆன்மீக மருந்து பற்றி இன்று நாம் பேசப் போகிறோம். நம்மிடையே பல மனைவிகள் கணவர்களின் மோசமான பழக்க வழக்கங்களால் துன்பப்பட்டு மனமுருகி வாழ்கின்றனர். எப்போதும் திட்டுவது, சண்டையிடுவது, சில சமயங்களில் அடிப்பது வரை செய்யும் கணவர்கள் உள்ளனர். இத்தகைய பழக்க வழக்கங்களால் மன அமைதியை இழந்து வாழும் மனைவிகளுக்கு அல்லாஹ் பொறுமையையும் மனதுக்கு ஆறுதலையும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வழங்கட்டும். ஆமீன். பிரியமானவர்களே, யாருடைய கணவர் மோசமான பழக்கங்களில் மூழ்கி வீட்டில் எப்போதும் சண்டையிட்டு நடந்தால் அவரது பழக்கத்தை சரி செய்ய ஒரு சிறிய ஆன்மீக செயலை மனைவிகள் செய்யலாம். இந்த செயல் மிகவும் எளிமையானது, ஆனால் சக்தி வாய்ந்தது. ஒரு கிளாஸ் தண்ணீர் எடு. அந்த கிளாஸ் தண்ணீரில் சூரத்துல் ஃபாத்திஹாவை 11 முறை ஓது. ஒவ்வொரு முறை ஓதி முடித்த பிறகு இஷ்ஃபி என்று சொல்லி அந்த தண்ணீரில் ஊதவும். பிறகு அந்த தண்ணீரை கணவருக்கு குடிக்க கொடு. இன்ஷா அல்லாஹ், தவறான வழியில் செல்லும் கணவர் நேரான பாதைக்கு வருவதை நீ காண முடியும். இந்த செயலை தொடர்ச்சியாக 7 நாட்கள் செய்ய வேண்டும். ஒரு வார காலம் இந்த முறையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தண்ணீரை மந்திரித்து கணவருக்கு கொடு. பிரியமானவர்களே, ஃபாத்திஹாவை ஓதும்போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். நல்ல உச்சரிப்பு, தூய்மையுடன், இஹ்லாசுடன், உண்மையான மனதுடன், நேர்மறையான மனநிலையுடன், தவறு இல்லாமல் ஓத முயற்சி செய்யவும். அப்போதுதான் இந்த செயலுக்கு முழு பலன் கிடைக்கும். மந்திரித்த தண்ணீரை கணவருக்கு குடிக்க பல முறைகளை பயன்படுத்தலாம். தேநீரில் கலந்தோ, ஜூஸில் கலந்தோ அல்லது நேரடியாக குடிக்க கொடுத்தோ உனக்கு வசதியான முறையில் கொடு. இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக கணவரின் பழக்கத்தில் மாற்றம் வருவதை நீ காண முடியும். கணவரின் மோசமான பழக்கம் காரணமாக துன்பப்படும் அனைத்து மனைவிகளிடமும் நான் சொல்கிறேன், இந்த சிறிய செயலை கவனமாக செய்யவும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தண்ணீரை மந்திரித்து கணவருக்கு குடிக்க கொடு. அல்லாஹ்வின் அருளால் உனது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் பரக்கத்திலும் நிறையட்டும். அல்லாஹ் நமது அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி வாழ்க்கையை ஆறுதலுடனும் மகிழ்ச்சியுடனும் வழிநடத்த உதவட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.